அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. அகோரி அகோரி காசி நகரம். இந்த அகோரின்னு சொன்னால் காசி நகரம் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பூமியில் தெரிய வந்துட்டு. அகோரின்னு சொன்னால் காசி காசி நகரம் தான் அகோரி. சந்நியாசம் சாமியார் எல்லாமே காசி நகரம். காசினாலே அகோரி. பிணங்களை எரிக்கிற பிணங்களை சாப்பிட்றது அகோரி. பின்ன அகோரிகள் என்ன சொல்கிறாங்க, சிவனையும் காளியும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அகோரிக்கும் இந்த அரோகராக்கு என்ன சம்பந்தம்? அரோகரா 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 எந்த கடவுள்? அகோரி எந்த கடவுளுக்கு பொருந்தும்? அதெல்லாம் தெரியாது. நாங்கள்லாம் அகோரி. இந்த காசி நகரத்துக்குள்ள பிணத்தை திங்கிறவன் பேய், பிசாசு. பிணத்தை திங்கிறவன் பிசாசு, பேய். ஆனா காசி விஸ்வநாதன் என்பது அரி. அரி. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அரியோடையது. ஜடலத்தை அரி, ராம் ராம் சத்துகே. அதோட அர்த்தம் என்ன? உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு இல்லை. பல கோடி பேருண்டு உனக்கு. அதை சொல்லாத நாவதற்கு அந்த கடவுள் யாருன்னா மீனாட்சி தான். மீனாட்சி உன் காசி நகரம் இல்லை, இந்த அண்டமே இந்த மீனாட்சிக்கு சொந்தம். இவன் காசி நகரத்துக்குள்ள இருந்து தமிழரு தமிழ்காரன். ஏய், காசி நகரம் நீ பிணத்தை திங்கிற அகோரி ஒன்றும் கிடையாது. காசி நகரம் மேற்கு வாசல் ஞான தண்டாயுதபாணிக்கு செய்வன கடவுள். சீட்டு எழுதி வச்சுட்டா கதை முடிஞ்சுது. அந்த கடவுள் ஞான தண்டாயுதபாணி தான் காசி நகரத்துக்கு அகோரி. நிர்வாண கோலம், பிறந்த குழந்தைக்கு சமம். ஆனா நெருப்பு, உடல் நெருப்புக்கு போகக்கூடாது. உடல் என்பது நெருப்புக்கு போகக்கூடாது. காளி கங்கா, காமாட்சி பூமி, மீனாட்சி அரி வெளிச்சம், விசாலாட்சி நீர். இதுதான் இதோட பொருள். கங்கா யமுனா சரஸ்வதி. சிவகங்கை என்ன, தென்காசி என்ன, சிவகாசி என்னன்னு தெரியாது. இதெல்லாம் உருவாக்குறது இந்த தென் தமிழகத்துல இருந்து. நீ இப்ப காசி நகரத்துல இருந்து அகோரி, தமிழரு, தமிழ்காரன். தமிழ் என்னன்னு தெரியாது. தமிழ் என்னன்னு தெரிஞ்சா நீ காசி நகரத்துக்கே போயிருக்க மாட்ட. உன் வேஷம் எதுவுமே பழிச்சிருக்காது. நீ தமிழ் என்னன்னு தெரியாது. அகோரி அரோகரா, வா வா வான்னு அர்த்தம். வா வா என்ன அர்த்தம்? அரோகரா அரோகரா, வா 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 வா. அகோரி அரி. நீ சொல்றது சிவனும் காளி அல்ல, அரி. விஷ்ணுவோட 10 அவதாரம் என்னன்னு உனக்கு தெரியாது. உடனே எடுத்துக்கிட்டா சிவன் காளி. இதுல ஒரு வேஷம் அகோரி. அக்கடாவை உருவாக்குறது ஆதிசங்கரர், காலடியில பிறந்தவர். ஆதிசங்கரர் என்ன, அக்கடா என்ன, அகோரி என்னன்னு தெரியாதவங்களாம் இப்போ ஆன்மீகத்தை சொல்ல வந்துட்டான். அகோரின்னா நெருப்பு. உன் ஜடலம் என்பது நெருப்பு. அந்த நெருப்பு இந்த நெருப்புல போடக்கூடாது. இதை அறியறது அகோரி. அகம் பிரம்மாஸ்மி. இந்த பிரம்மத்தை கொண்டு நெருப்புல போடக்கூடாது. அது யாரு? இந்த காசி நகரம் இல்ல, இந்த இந்தியா பூமிக்குள்ள ஒரு மனிதன் ஜடலத்தை எரிச்சு சிவன் பூசினாரு அப்படின்னு நீ அறிஞ்சிருக்கிற. அதல்ல சிவலிங்க பூஜை. பிரம்மத்தை மறைத்த இடம் சிவலிங்க பூஜை. பிரம்மத்தை மறைத்த இடத்தில் சிவலிங்க பூஜை. பிரம்மத்தை எரிச்ச இடத்தில் சிவலிங்க பூஜை இல்லை, நரகம். இது யாருக்கும் தெரியாது. முக்தி, எடுத்துட்டு சாவத்த சக்தி. சக்தி ஒண்ணு, முக்தி ஒண்ணு. உன் சிவன் எங்க இருந்து வந்துட்டாரு? ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி இன். இதை அறியறது தான் அரி. காசி நகரத்தில் இருந்துட்டு அகோரி வேஷம் போட்டு ஞான தண்டாயுதபாணி காசி நகரத்தில் மேற்கு வாசல் உனக்கு தெரியாது. அகோரி காசி நகரமே இந்த ஞான தண்டாயுதபாணிக்கு. அகோரின்னு சொன்னா பிணத்தை திங்கிறத அகோரி, பேய், பிசாசு. உனக்கு தண்டனை உண்டு காசி நகரத்துக்குள்ள.
உனக்கு தண்டனை நெருப்பு. நெருப்பு தான் உனக்கு தண்டனை. அம்மை அப்பன் துணை.